ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு இந்த வீடியோல டண்டனான் சீசன் 3 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த சிலுக்கு போய் மோமோ ஓங்கி அடிக்குது. அதை பார்த்து அம்மால ஷாக்ல நிக்க, அந்த சிலுக்கு போயோ என்ன போமேடுன்னு சொல்லாத மாடு, நான் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குது. அப்ப அம்மால கைஜுவா மாதிரி அந்த சிலுக்கு போய் ஒரே குத்தா சிலுக்கு போய் அதை அசால்ட்டா தடுத்துட்டு, எனக்கு நீ எல்லாம் பிரச்சனையே இல்ல, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவதான் ஓம்லியா இருக்கா, உன்ன மாதிரி அசிங்கமா இருக்கிறவங்க தான் என்ன அழகா காட்டுவாங்க கேட்ட அந்த கைஜியோ வேக வேகமா இவளை பிடிச்சு அடிக்க, ஆனா அந்த சிலுக்கு பைக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே அந்த கைஜியோ பிடிச்சு தலைக்கீழ போட, அப்ப அந்த சிலுக்கு பையோடைய ட்ரெஸ் பறக்க, ஐயோ அசிங்கமா போச்சே. ஓ டியர், நான் உன்னை அந்த அளவுக்கு அடிக்கவே இல்லையே, ஏன் ஓவரா நடிக்கிற? ஆமா அடிய வாய் கிழிஞ்சவளே, பொம்பளை தானே நீ, போமேட்னு கூப்பிட. இதை கேட்ட சிலுக்கு பைக்கு செம கோவம் வருது. திரும்ப திரும்ப சொல்லுவேண்டி போமேட் 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 போமேட்னு மோமோ கத்த, இப்ப சிலுக்கு போய் அதோடைய கண்ணாடிக்குள்ள கை விடுது. அந்த கை மோமோ இருந்த இடத்துக்கு கீழே வருது. மோமோ அப்படியே ஒரு குத்த மோமோக்கு செம்மையா அடி விழுது. போமேட்னு சொல்லாதான்னு சொன்னல, இப்ப நான் உன்னதான் முதல்ல கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த கண்ணாடிக்குள்ள கை விடுது. கீழே இருந்து நிறைய கைய வர வைக்க, ஐயோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மோமோ ஓட பாக்க, இதுல இருந்து ஒரு கை வந்து மோமோ காலை பிடிக்குது. அதுக்கு சிலுக்கு பேயே, உன்னால தப்பிச்செல்லாம் ஓட முடியாது, இந்த தரை ஃபுல்லாமே என்னுடைய முகத்துடைய கண்ணாடி துண்டுகள் தான் இருக்கு, அதனால உன்னால தப்பிக்க முடியாது. தரைய பார்த்தா அந்த சிலுக்கு பேயுடைய மூஞ்சி இருக்கிற கண்ணாடி மட்டும்தான் இருக்கு. மோமோ அங்க இருக்கிற அந்த கல் எடுத்து அந்த கைய வேக வேகமா அடிக்கிறா. அந்த சிலுக்கு பை என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கைஜி வந்து அந்த பேயை பிடிச்சிக்குது. மோமோ, வம்மோலா நீ அவளை 10 வாட்டி போமேடுன்னு சொன்னா அவ கதை முடிஞ்சிரும், நான் சொல்றது உனக்கு புரியுதா? திருப்பி அந்த சிலுக்கு போய் அதோடைய கண்ணாடி யூஸ் பண்ணி அந்த கைஜியோடைய கழுத்தை பிடிச்சி செல்ஃபி எடுக்கிற மாதிரி போஸ் கொடுக்குது. நீ தான் என்னுடைய ஃபேவரட், பாரு உன் கூட என்ன கம்பேர் பண்ணா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் கண்ணாடியை திருப்ப கைஜி அந்த கண்ணாடிக்குள்ளேயே போயிடும். இதை பார்த்த மோமோ ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க, அடிய குழந்தை நீ இந்த கண்ணாடி கூடியே அப்பதான் நான் பார்க்க அழகா தெரிவேன். மோமோவை பார்த்து நீ திருப்பிய போமேடுன்னு சொல்லாத, அதுதான் இந்த குழந்தைக்கும் நல்லது. அதுக்கு மோமோ, நான் அவளெல்லாம் நம்பவே இல்லை, அவ என்ன ஆனா எனக்கு என்ன, உங்ககிட்ட எல்லாம் தோக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாத நான் உன்னை அடிச்சு மூஞ்ச குழப்பண்ணா இன்னும் அது பார்க்க சகிக்காது. அவளுடைய மேஜிக் யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப கேவலமான ஒருத்தி அப்படின்னு சொல்லி அடிக்க போறா. இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி செம கடுப்புல உங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உடைக்க, அதை பார்த்த மோமோ தெரிச்சு வர்றா. ஐயோ இது வேலைக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பா. அப்படிதாண்டி நீ நல்லா டென்ஷன் ஆகும், அப்பதான் உன் ரத்தம் எல்லாம் மண்டைக்கு ஏறி உன்னால எதையும் பார்க்க முடியாது, உன்னுடைய கண்ணாடி மாதிரி அப்படின்னு மென்ஷன் பண்றா. என்னன்னு பார்த்தா மோமா அவளுடைய கண்ணாடி ஆட்டைய போட்டிருக்கா. அந்த சிலுக்கு போய் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஒழுங்கா என்னுடைய கண்ணாடியை திருப்பி குடுடி, அது இல்லாம நான் என்னுடைய அழகான முகத்தை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப மோமோ, இப்போதைக்கு அது என்னுடைய இது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு கொடுக்கணும்னு ஓடிட்டு இருப்பா. மோமோ அந்த டைம்ல அவளுடைய பவரை யூஸ் பண்ணி பொம்மோட வெளியே எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவா, ஆனா முடியாது. சரி ஏதோ ஒண்ணு, இது எடுத்துட்டு போய் பாட்டி கிட்ட கொடுப்போம், அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். அந்த கண்ணாடியில சிலுக்கு போய் தெரியுது, அவ்வளவு ஆசை இருந்தா நீயும் உள்ளேயே போ அப்படின்னு சொல்லுது. மோமோ அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படியே அந்த கண்ணாடிக்குள்ளேயே போயிடுவா. இவங்க 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி கீழே விழ, அந்த கண்ணாடி எடுத்துட்டு, அந்த கண்ணாடியில என்னுடைய முகம் லைட்டா தெரிஞ்சாலே போதும், என்னால அந்த பவர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இதோ இருக்காங்கல்ல 2 அசிங்கமான மாடுங்க அப்படின்னு சொல்ல, மோமோ அந்த கண்ணாடியை தட்டிக்கிட்டு இருப்பா. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போட ட்ரை பண்றேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்றேங்க.